நம்ம வந்து இப்போ கழுத்து அடிப்பட்டவங்களுக்கும் இடுப்பு அடிப்பட்டவங்களுக்கும் எப்படி வந்து லைன் டு ஆஃப்லைன் கொண்டு வருது அப்படின்னா இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இது எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஒரு 2 சென்டிமீட்டர் ஏற்றுறோம்னா ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ரெஸ்ட் விட்டு ஏற்றணும். இதுதான் வந்து போஸ்டோ ஹைப்போ டென்ஷன் அப்படிம்பாங்க. அப்படின்னா போஸ்டோ ஹைப்போ சட்டார் பேஜில் நமக்கே மயக்கம் வராது. ஏன் அப்படின்னா இந்த இருதயம் நமக்கு இங்கே இருக்குல்ல, ரத்தம் எழுத்து மேலே போகும் சரிங்களா. ஃப்ளாட்டாக இருந்து ஈஸியாக ரத்தம் போயிட்டு இருக்கும் மூளைக்கு, அதுதான் அது காரணம் சரிங்களா. அதில் இது வந்து மெயினாக அது பேர் என்னன்னா போஸ்டல் ஹைப்போ டென்ஷன். போஸ்டல்னா பொசிஷனிங், டக்குன்னு இப்படி உட்காரும்போது மெதுவாக வரணும். அதான் ஸ்டெப் பை ஸ்டெப், கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ஒரு 10 செகண்ட், அதுக்கு ரொம்ப ஸ்லோவான கொஞ்சம் ஏற்றலாம். ஒரு 2-3 செகண்ட் ஏற்றினா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு. இதுதான் எப்படி போஸ்டல் ஹைப்போடென்ஷன் அவாய்ட் பண்ணுறது. இது வந்து கண்டிப்பாக கிராமத்து மக்களும் படித்தோம் அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு பேஷண்ட் தமான ஏற்று வரக்கூடாது, அந்த ஹாஸ்பிட்டலையும் செய்வாங்க. இது எதுக்குன்னு சொல்லணும், அதுதான் மெயின் தெரியாது உங்களுக்கு. இந்த மயக்கம் வரும். இந்த போஸ்டல் ஹைப்போடென்ஷனுடைய சிம்டம்னா டக்குன்னு பார்த்தா தலை சுற்றுப்பாங்க, காதில் சவுண்டு வைங்குதுப்பாங்க, ரெண்டாவது மயக்கம் ஆகிடுவாங்க, சில பேர் கண்ணு போகும். இது நினச்சி பயந்துடக்கூடாது. இது இந்த மாதிரி படுத்துட்டு தடாமல் தூக்கிறவங்களுக்கு வந்தாலும் பயப்படக்கூடாது. அந்த சைடில் தொடர்ந்து மெதுவாக படுக்க வச்சுட்டு கொஞ்சமாக ஏற்றும். இதுதான் வந்து போஸ்டோ ஹைப்போ டென்ஷன். அறிகுறி என்னன்னா மயக்கம் வரும், வாமிட்டிங் சில நேரத்தில் வருதுன்னு தெரிவு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாசியாம்பாங்க, வாமிட்டிங் சென்சேஷன், அந்த கிடினஸ், தலை சுற்றுற மாதிரி இருக்கும்பாங்க, காரம் சவுண்ட் வலிக்குது அப்படிம்பாங்க. 4வது வந்து மயக்கமாயிடுவாங்க. அப்படியே பயந்துடக்கூடாது. இந்த மாதிரி பேஷண்ட் டக்குன்னு கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக படுக்க வச்சாவே, ஆமாம், அதுக்கு வந்து நம்ம பயப்படக்கூடாது. அதுக்குன்னு அந்த நேரத்தில் பயப்படாது. படுத்து வந்து டக்குன்னு தூக்கும்போது இந்த மாதிரி ஆனாலும் பயப்படக்கூடாது நம்ம சரிங்களா. இது தற்கெடுக்கு என்ன அப்படின்னா டேபிளில் வந்து இதுதான் டில்டிங் டேபிள் மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் டேபிளை வெளில வைக்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வேணும், அது டக்குன்னு தூக்கி உட்கார முடியாது. இந்த டில்டிங் டேபிள்பாங்க. அதுதான் தண்ணி கட்டி விட்டுருவாங்க, இடுப்பில் பெல்ட் போட்டுருவாங்க, இப்படி ரைஸ் பண்ணி நிற்க வைப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் டில்ட் டேபிள்பாங்க. ஆனால் இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு உடனே பண்ண மாட்டாங்க, 1.5 மாதம் ஆகும்போதுலாம் கொதிக்க பண்ணக்கூடாது. இந்த ஃபோல்டிங் கட்லேயே இந்த ரைஸ் பண்ணி இந்த கட்டு மாதிரி இருக்குது. இதே இப்போ சுத்தர கட்டு ஈஸியாக கிடைக்கிறாங்க. கொஞ்சமாக கொண்டு வரலாம், அதான் வேறு ஒன்றும் கிடையாது. போஸ்டல் ஹைப்போடென்ஷன் என்ன, பேஷண்ட் எப்படி உட்கார வைக்கணும், இது மெயின். இந்த அறிகுறி என்ன இருக்கும், இந்த 4 தான் பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கு எப்படி வச்சிடும், கொஞ்சமாக ஏற்றணும், கொஞ்சமாக படுக்க வச்சுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது.